உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் கூகுள் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதாக முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாஸ்கரன் வழங்க கேட்கலாம். பாஸ்கரன் வணக்கம். இந்த ஒப்பந்தம் தொடர்பான தகவல்கள் என்ன? கூகுள் நிறுவனத்தினுடைய உயர் அதிகாரிகளை தமிழக முதலமைச்சர் இன்று சந்தித்து தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை மேற்கொள்ள அழைப்பு விடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ ஆய்வகங்கள் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்பது கையெழுத்தாகி இருக்கிறது. ஆப்பிள் நிறுவனத்தினுடைய உயர் அதிகாரிகளை தமிழக முதலமைச்சர் சந்தித்து தமிழகத்தில் தொழில் தொடங்க அழைப்பு விடுத்திருக்கிறார். ஆப்பிள் நிறுவனம் உயர் அலுவலர்களையும் சந்தித்து உலக மின்னணு சாதனங்கள் உற்பத்தியில வரைபடத்துல தமிழகத்தினுடைய இடத்தை உறுதி செய்வதற்குண்டான நடவடிக்கையாகவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கூகுள் நிறுவனத்தோடு தமிழக முதலமைச்சர் முன்னிலையில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது மவுண்ட் வியூ வளாகத்துல அவங்க சந்தித்து பேசி தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படக்கூடிய பிக்சல் 8 போன் உற்பத்தியை விரிவுபடுத்தும் நடவடிக்கையாகவும் கூகுள் நிறுவனத்தினுடைய பிற தயாரிப்புகள் தொழில்நுட்ப வசதிகள் தமிழ்நாட்டில் தொடங்குவது குறித்தான விவாதிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டார்ட் அப் தொழில் துறையில சுற்றுச்சூழல் இயக்கம் மற்றும் எதிர்காலத்துக்கான திறன் ஆகியவற்றில ஏஐ கண்டுபிடிப்புகள் முக்கியத்துவம். அந்த வகையில தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய திறன் மேம்பாட்டு முயற்சியான நான் முதல்வர் திட்டத்தின் கீழ கூகுள் நிறுவனம் இணைந்து எதிர்காலத்துல 2 மில்லியன் அதிகமான இளைஞர்களுக்கு இந்த ஏஐ பயிற்சி என்பது வழங்கப்பட உள்ளது. இதன் மூலமாக கிராம பொருளாதாரம் என்பது மேம்படையும். மைக்ரோசாப்ட் நிறுவனத்தினுடைய உயர் அதிகாரிகளையும் சந்தித்து தமிழகத்தில் தொழில் தொடங்க அழைப்பு விடுத்திருக்கிறார். இதன் மூலமாக 3 முக்கிய நிறுவனங்களோட சந்திப்பு, அதன் மூலமாக கூகுள் நிறுவனத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் எல்லாம் கையெழுத்தாகி இருக்கிறது. ஒவ்வொரு நிறுவனத்தோடு எவ்வளவு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி அதன் அடிப்படையில் எவ்வளவு பேருக்கு திறன் பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்பு, அதே நேரத்தில் முதலீடுகள் தொடர்பாக ஒவ்வொரு அறிக்கையும் தமிழக முதலமைச்சர் மூலமாக வெளியிடப்படுகிறது. அந்த வகையில 3 நிறுவனங்களுடைய சந்திப்பு குறித்து தமிழக முதலமைச்சர் இந்த விளக்கத்தை கொடுத்துள்ளார். விரிவான தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.